ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரொட்டிக்கு மாவு கன்சிஸ்டன்சி பாருங்க. ராகி மாவு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் ரவை, உப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் இதை இந்த மாதிரி பரத்திட்டு நல்லா க்ரீஸ் பண்ணின கல்லில் இதை போட்டுட்டு மெதுவாக இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு தட்டும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தால் நம்ம ராகி ரொட்டி ரெடி. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு தொட்டுக்க தக்காளி வெங்காய சட்னி. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். திருநெல்வேலி பருப்பு துவையல். பயத்தம்பருப்பை பொன்னுருவலாக வறுத்து ஊற வச்சு 2 தடவை களைஞ்சிட்டு எடுத்துருக்கேன். தண்ணியை வடித்தாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து 2 மிளகா வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், உப்பு, பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு தொகையில். நிறைய தண்ணி விடக்கூடாது. இதுக்கு மொத்தமே 2 ஸ்பூன் தான், 2 டீஸ்பூன் தண்ணி தான் விட்டுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சாலட், பீட்ரூட் தேங்காய் போட்டு கறி, பருப்பு தொகையல், சுண்டக்காய் வத்த குழம்பு, சாதம், பருப்பு, நெய், தயிர், இது கூட ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு.